இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து அரிசி உளுந்து அரைக்க வேண்டாம். ஒரு கப் கோதுமை ரவை இருந்தாலே போதும். பஞ்சு போல் சாஃப்டான டேஸ்டியான இட்லி இப்படி உடனடியாக ரெடி ஆயிரும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி, இல்லைன்னா டின்னருக்குனாலும் சரி, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் ஒரு சாஃப்டான இட்லியை ரெடி பண்ணிட முடியும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோதுமை ரவையில் அரிசியே இல்லாமல் இட்லி பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை ரவை இட்லி பண்ண போகிறோம். கோதுமை ரவை இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணி சாப்பிட்டா நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த கோதுமை ரவை இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம கோதுமை ரவை இட்லிக்கு ஃபஸ்ட்டு வந்து தாளித்து கொட்டிடலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ கடுகு 1 டீஸ்பூன் போடுறோம், ஜீரகம் 1 டீஸ்பூன். ஸோ இப்போ கடுகும் ஜீரகமும் வெடிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து 1 டீஸ்பூனுக்கு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். இதோடு சேர்த்து நம்ம வந்து நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். இப்போ ஒரு கப்புக்கு கிரேட்டட் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து போடுறேன். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வதக்கினா போதும். கேரட் போட்ட உடனே இந்த கப்பில் கோதுமை ரவை 1 கப் எடுத்திருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எண்ணெயிலேயே கோதுமை ரவையும் சேர்த்து வறுக்கிறதுனால நல்லா கோதுமை ரவை வந்து வாசனையாக வறுபடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிட்டு அதில் கோதுமை ரவையை போட்டு நல்லா வறுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கோதுமை ரவை கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு, கோதுமை ரவை நல்லா வறுபடுற வாசனை. இப்போ இதோட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை ஒரு மாதிரி வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டாக புளிச்ச கர்டாக இருந்தால் இன்னும் நல்லது தான். ஸோ அதனால் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டன்ட் கோதுமை ரவை இட்லி பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் புளிச்சு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது தான். அதே மாதிரி கொஞ்சம் இந்த ரவை கொஞ்சம் ஸ்லைட்டு சூடில் இருக்கிறப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா வந்து அந்த புளிப்பு தன்மையும் இதில் வந்து கோதுமை ரவை நல்லா இழுத்துரும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம இப்போ வந்து அதே கப்பில் வந்து 1/2 கப் நான் வந்து தண்ணி எடுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறப்ப திருப்பி கெட்டியாகும். அது வந்து எவ்வளோ கெட்டி ஆகுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவு. ஸோ நான் வந்து 1/2 கப்பை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் இதுவாக கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நம்ம வந்து கோதுமை ரவையை தயிரில் போட்டு ஊற வச்சது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு கோதுமை ரவை. இட்லி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி விடணும். ஸோ நான் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப்பு சரியாக இருக்கும். 1/4 கப் தண்ணி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா வந்து இப்போ இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி ஊற்ற வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம வந்து ஈனோ, பேக்கிங் பவுடர், சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து வெறும் தயிர் வச்சு நம்ம பண்ணுறோம். இதில் நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது. ரைஸே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிட முடியும். எல்லாருக்கும் பிடிக்கும் வேறு, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், சாஃப்டான இட்லி 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான சாஃப்டான ரைஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கோதுமை ரவை இட்லி ரெடி ஆகிடுச்சு.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கோதுமை ரவைனால எல்லாருக்கும் உப்புமா தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ எப்போவுமே கோதுமை ரவையில் உப்புமாவே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி பண்ணி ரைஸ் இல்லாமல் வெறும் கோதுமை ரவையை வச்சு சூப்பராக இட்லி பண்ணி அசத்தலாம் நம்ம. இந்த சாஃப்டான கோதுமை ரவை இட்லி, இன்ஸ்டண்ட்டாக பண்ண இட்லி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் சரி, டின்னருக்குனாலும் சரி ஈஸியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அருமையான டேஸ்டான ஹெல்தியான ரைஸே இல்லாமல் நல்ல சாஃப்டாக, எப்படி நம்ம வந்து உளுந்து ரைஸ்லாம் போட்டு பண்ணுறப்ப சாஃப்டாக வரும் அதே மாதிரி சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எங்களோட சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்குது, ஹெல்தியான ரெசிபீஸ், புதுவிதமான ரெசிபீஸ். ஸோ நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை நீங்கள் பண்ணது எப்படி இருக்குது, வந்தது எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட சேனலில் வர எல்லா ரெசிபீஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், follow our channel and subscribe our channel.